வணக்கம். தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணாலன். இளம் எழுத்தாளர்கள் பட்டியலில் பேர அழகர் தோட்ட தமிழ் பள்ளி மாணவர்களின் சாதனை. பேர அழகர் தோட்ட தமிழ் பள்ளியை சேர்ந்த 5ஆம் வகுப்பு மற்றும் 6ஆம் வகுப்பை சேர்ந்த 5 மாணவர்கள் எழுதிய சிறு கதைகள், கதையரம்பங்கள் எனும் பன்னாட்டு குழந்தை சிறார் நூலில் இடம்பெற்று சாதனை படைத்தனர். இவ்வரலாற்றை தீர்த்திகா ஜெயநாதன், ஜெயஸ்ரீ துரைராஜா, தினேஷா ஜெயக்குமார், சுபாஷினி வடிவேலு, திவ்யஸ்ரீ பிரகாஷ் ஆகிய மாணவர்கள் ஏற்படுத்தியுள்ளனர். இப்பள்ளிக்கு கிடைத்த மாபெரும் வெற்றியாகும். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த முன்னாள் தலைமை ஆசிரியர் புனிதா பெரும் பங்காற்றியதாக ஆசிரியை கவிதா ஸ்ரீராம் கூறினார். நான் கவிதா ஸ்ரீராம். நான் அழகர் தோட்ட தமிழ் பள்ளியை சேர்ந்த ஆசிரியை. இன்றைக்கு நான் இங்கே என்ன சொல்ல போகிறேன்னா, கதை அரும்பு என்ற புத்தகத்தில் நம்ம பள்ளியை சேர்ந்த, அதாவது அழகர் தோட்ட தமிழ் பள்ளியை சேர்ந்த 5 மாணவர்களோட கதை இதை வெளியாகிருக்கு. இதோட ஆரம்ப நிலை என்ன நடந்தது, எப்படி இந்த மாணவர்களுக்கு இந்த கதையை எழுதணுன்ற அந்த ஆர்வம் வந்துச்சுன்னா, நம்ம ஆரம்பத்தில் நம்ம பள்ளியை சேர்ந்த தலைமை ஆசிரியர் திருமதி புனிதா அவர்கள் நம்மளுக்கு இந்த இந்தியாவில் உள்ள சிறுகதை எழுதுகிற கன்னிக்கோவில் ராஜா மாமான்றவரையும் ஆனந்தி அத்தை, அதாவது அவங்க அமெரிக்காவை சேர்ந்தவங்க, அவங்கள நம்மளுக்கு அறிமுகப்படுத்தி வச்சாங்க. அவங்க நிறைய சிறுகதை எழுதுறதுனால அந்த கன்னிக்கோவில் ராஜா மாமாவோட கதையே நாங்கள் தேர்ந்தெடுத்து பள்ளியில் அனுதினமும் காலையில் மாணவர்கள் வந்தோடனே 7:15 7:45 வரைக்கும் கதைக்களம்னு ஒரு ப்ரோக்ராம் நடக்கும் ஸ்கூலில். அந்த கதைக்களமில் நான் அந்த கதையை வாசிச்சுட்டு, ஒரு நாள் முன்னுக்கே நான் அந்த கதையை வாசிச்சுட்டு, அந்த கதையை மாணவர்களுக்கு சொந்த நடையில், அதாவது குரல்லாம் மாற்றி, என்னோடய குரல் அந்த ஒரு மிருகம்னா மிருகங்கள் மாதிரி மாற்றி அந்த கதையை சொல்லுவேன். அப்போ பிள்ளைங்க ரொம்ப ஆர்வமாக இதில் கேட்க ஆரம்பித்தாங்க. பிறகு அவங்களே என்கிட்ட டீச்சர் இந்த கதை புத்தகம் எங்களுக்கும் கொடுங்க, நாங்களும் வாசிச்சுட்டு நாங்களும் கதை சொல்ல போகிறோம் அப்படின்னா, அப்போ லோலிபாப் சேனல்னு ஒன்று இருந்துச்சு. லோலிபாப் சிறுவர் உலகம்னு ஒரு சேனல் இருந்துச்சு யூடியூப்பில். அதில் மாணவர்கள் என்ன செய்வாங்கன்னா, இந்த கதைகளை, இந்த கன்னிக்கோவில் ராஜாவோட புக்கை தான் நாங்கள் தேர்ந்தெடுத்துருந்தோம். அந்த கன்னிக்கோவில் ராஜா எழுதின எல்லா கதைகளையும் மாணவர்கள் ஏதாவது ஒரு கதைகளை தேர்ந்தெடுத்து மாணவர்கள் அந்த கதையை வாசித்து, பிறகு அதை சொந்த நடையில் அந்த யூடியூப் சேனலில் சொல்லுவாங்க. இந்த கதைகளை சொல்லி பிறகு நிறைய அந்த யூடியூப் சேனல்லாம் இருக்குது. லோலிபாப் சேனலில் மாணவர்கள் பேசின கதைகள் நிறையா இருக்குது. பிறகு நிறைய ப்ரோக்ராமில் இந்த மாதிரி கலந்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருடமாக நாங்கள் இந்த ப்ரோக்ராமில் நாங்கள் கலந்துக்கிட்டு வரோம். பிறகு ஒரு 2024ஆம் ஆண்டில் தான் ஒரு 10ஆம் மாதம் போல் பெரிய அதாவது எழுத்தாளர்கள் எல்லாமே பெரியவங்களே எழுதுறோம். சிறுவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தா என்ன அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு சிறுவர்களுக்கான ஒரு நூலை வெளியிட போகிறோம், சிறுவர் கதையை வெளியிட போகிறோம்னு சொல்லும்போது, அப்போ அவங்க அதில் பேரெலாம் கேட்கும்போது, சரி நம்ம பள்ளி அழகர் தோட்ட தமிழ் பள்ளியை சேர்ந்த மாணவர்கள் இவங்களையும் நம்ம அதில் ஊக்குவிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு யோசனை இருந்தது. அப்போ நாங்கள் என்ன செஞ்சோன்னா, இந்த மாணவர்கள்ட்ட கேட்டோம், சரி இவ்வளோ நாள் நம்ம கதை கேட்டுக்கிட்டு இருக்கோம், ஏன் ஒரு நாளைக்கு நம்ம கதை எழுதக்கூடாது, உங்களால் கண்டிப்பாக முடியும், எவ்வளோ கதைகள் நீங்கள் கேட்டிருக்கீங்க, எழுதுறீங்களான்னு நான் மாணவர்கள்ட்ட கேட்டேன். அப்போ மாணவர்கள் சொன்னாங்க, ஓகே டீச்சர் நாங்கள் முயற்சி செய்கிறோம் அப்படின்னாங்க. பிறகு அவங்க எழுதிட்டு வந்தாங்க அந்த கதையை. அந்த கதையோட கரு ரொம்ப நல்லா இருந்தது. அப்போ நாங்கள் என்ன செஞ்சோம், ஆசிரியர்கள் எல்லாமே அந்த கதையை கொஞ்சம் மெருகூட்டும் விதமாக சில பொன்மொழிகள், சில வார்த்தைகள் கொஞ்சம் இன்னும் அந்த கதையை ஒரு நல்ல ஒரு கதையாக உருவாக்குறதுக்கு உதவி செய்தோம். இந்திய நாட்டை சேர்ந்த சிறுவர் கதை எழுத்தாளர் கன்னிக்கோவில் ராஜா மற்றும் அமெரிக்காவை சேர்ந்த நெல்லை அன்புடன் ஆனந்தி ஆகியோர் மாணவர்களிடையே இக்கதை எழுதுவதற்கு ஆர்வம் ஏற்பட முக்கிய காரணமாகவும் தூண்டுதலாகவும் அமைந்தது. இவர்கள் எழுதிய கதையை தினமும் பள்ளியில் நடத்தப்பட்ட கதைகளும் எனும் வகுப்பில் ஆசிரியர் கூறும் கதைகளை செவிமடுத்தல், கதைகளை வாசித்தல், வாசித்த கதைகளை சொந்த நடிகள் சொல்லுதல், நடித்து காட்டுதல் போன்ற நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். அது மட்டுமின்றி லாலிபாப் சிறுவர் உலக யூடியூப் சேனலில் கலந்து கொண்டு மாணவர்கள் வாசித்த கதைகளை இந்திய நாட்டு மாணவர்களுடன் பகிர்ந்து கொள்வது போன்ற நடவடிக்கை மேற்கொண்டனர். அனைவருக்கும் வணக்கம். இன்று நாங்கள் இந்த கதை புக்கில் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவங்க எல்லாரும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நாங்கள் இந்த கதை புக்கில் வந்திருக்கோம். இதில் இவங்க கொஞ்சம் இந்த 5 பேர் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ். இவங்க எல்லாரும் இங்கே தான் இருக்காங்க. நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். ஏன்னா நாங்கள் இந்த கதை புக்கில் வந்ததுனால எனக்கு எப்படி இந்த இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னா, எப்படி கதைக்காலம் நடத்துவாங்க எங்களோட ஸ்கூலில். அப்போ டீச்சர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லி தருவாங்க. கன்னிக்கோவில் ராஜா மாமாவோட புக்கெலாம் எடுத்து எங்களுக்கு அந்த இதில் இருக்கிற எல்லா இதையும் விளக்குவாங்க. அப்போ எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. எனக்கு இன்னும் எப்படி ரொம்ப ஆர்வம் வந்துச்சுன்னா, நான் யூடியூப்பில் அவரோட கதைலாம் பார்ப்பேன்.
அப்போ எனக்கு ஒரு நாள் இந்த கதை எழுதணும்னு தோணுச்சு. அப்போ டீச்சரும் அதே மாதிரி எனக்கு கிட்ட வந்து கேட்டாங்க, இந்த மாதிரி நீ கதை எழுதுறியா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ எனக்கு வந்து நான் யோசித்தேன், என்னால் இதை எழுத முடியுமான்னு. அப்புறம் நம்ம முயற்சி பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நான் டீச்சர்கிட்ட ஓகே சொன்னேன். நான் வந்து டீச்சர்கிட்ட சொல்லிட்டோன்னே டீச்சர் வந்து நான் வந்து முழுக்க அந்த கதையை எழுதிட்டோன்னே டீச்சர் அதில் இருக்கிற கொஞ்சம்லாம் மாற்றி இந்த மாதிரி எழுதுனா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஐடியாலாம் கொடுத்தாங்க. நாங்கள் அந்த ஐடியா வச்சு இன்னும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணோம். அப்புறம் நான் வந்து நான் நினைக்கிறேன் என்னோட கதையை வந்து இந்த புக்கில் வெளியாக்குவாங்கன்னு. அப்போ நான் வந்து அவ்வளோ சந்தோஷமாக இல்லை. இன்றைக்கி வந்து பார்த்துட்டு வந்து என்னால் கதை எழுத முடியும் அப்படின்னு நினச்சி நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இப்போட்டிகள் ஈப்போவில் பேரா தமிழ் எழுத்தாளர்கள் சங்கம் ஏற்பாட்டில் வெளியீடு செய்யப்பட்ட காற்றிலோடும் இறகின் திசை நூல் வெளியீடு செய்யப்பட்ட நிகழ்வில் இம்மாணவர்கள் கௌரவிக்கப்பட்டார்கள். நிகழ்வில் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் டு சிவனேசனை பிரதிநிதித்து அவரின் சிறப்பு அதிகாரி முத்துசாமி அம்மாணவர்களுக்கு பதக்கங்களை அணிவித்து சிறப்பு செய்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைத்தளங்களை பின்தொடருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதிகளாளன். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம். ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம். இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் MIED வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம், கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது. எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது, போதனைகள் சிறந்தது, மாணவர்களுக்கு நிலையானது. இன்றைய நாடுகள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்.